Hi guys. Welcome back to my channel. ஸோ இன்னைக்கு சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் இப்போதான் ரூமுக்கு. ஸோ இனிமேல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போகிறது அந்த ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங்ஸாக இருந்துச்சா, அதனால ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் சிம்பிளாக வெஜ் ஃப்ரைட் ரைஸும் காலிஃப்ளவர் இருக்கனால காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் பண்ணலான் இருக்கேன். ஸோ பண்ணி எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அது என்ன பேருன்னு டிசைட் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 நாளாக கிச்சன் வந்து அப்படியே கிடக்கு, எதுவும் க்ளீன் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போகிறாங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். அது மெஷர்மெண்ட் வந்து இந்த கப்பில் தான். ஸோ எதுக்கு இந்த கப்னா, இதில் பண்ணி எனக்கு பழகிடுச்சு, எவ்வளோ போடணும் அப்படின்னு அளவு தெரியும். அதனால இதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ்னால் கொஞ்சோண்டு காலிஃப்ளவர், இது வந்து இது என்னது, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, முட்டைக்கோஸ், கேபேஜ், இது வந்து பாதி தான் போட போகிறோம். இது வந்து கேரட், பீன்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு கேப்சிகம். இது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணி தாண்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு. இது எதுக்கு எக்குனா, ஸோ நம்ம வந்து சண்டே அதுமாக வெஜ்ஜு செய்கிறோம், அந்த பாவம் வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எக்கு சேர்த்துட்டு அதை வந்து எக் ஃப்ரைட் ரைஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே வெந்துருச்சு, செக் பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ வந்து நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த பேன்ல தான் பண்ண போறேன். ஸோ நல்ல கிண்டுறதுக்கு வந்து வசதியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வேறு பேனுக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நிறைய ஆயில் தேவைப்படுது, ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டு இப்போது கொஞ்சோண்டு கார்லிக் அப்புறம் ஜிஞ்சர் எடுத்து போட்டுக்கிறேன். ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇ ನೇನಾನೋ ಅವ ತುಂಬಕ ತಾನೆ ಅಂಬಿ ಲಂಬಾನೋ ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇ ನೇನಾನೋ ಅವ ತುಂಬಕ ತಾನೆ ಅಂಬಿ ಲಂಬಾನೋ. ஸோ கேபேஜ் மெயின், அதையே போடாம விட்டேன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாலா. மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவரை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி தட்டிட்டுங்க. சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உனக்கு காரி துப்புறது? கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ஊற்றி சொன்னாங்கல்ல, பட் கார்ன்ஃப்ளவர் மாவில், அதனால அரிசி மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம சமைக்க கற்றுக்கிட்டோம் இல்லையா, நல்லா சமாளிக்க கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. 2 hours later. மதியம் லஞ்சு முடிச்சுட்டு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. லைட்டாக பசிக்குது. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாமான்னு பார்த்தேன். ஸ்வீட் கார்ன் இருக்குது, ஸோ ஸ்வீட் கார்ன் செய்யலாம்.
அழகா ஃப்ளவர் மாதிரி இருக்குன்னு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஸோ ஒரு 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 2 விசில் வரட்டும். பக்கவே சூரு. என்னோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மை ஃபேவரட் ஸ்பாட் மாடிக்கு தான் வந்திருக்கோம். நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும். அப்படி ஈவினிங் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வெளியில் போனோம். என்னடா வாய்ஸ் ஓவராக இருக்குன்னு பார்க்காதீங்க, மைக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல ஸ்வீட்டனாக இருந்துச்சு. அதை நல்லா குடிச்சிட்டு அப்புறம் டீ குடிக்க போனோம். என்னடா இது கண்ட்ராவி காம்பினேஷன்னு பார்க்காதீங்க. என்ன தான் ஜூஸ் அது இதுன்னு குடித்தாலும் டீ குடிக்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே ஓரளவு முக்கியம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக போச்சு. இனிமேல் டிஃபன்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு வயிறில் இடம் இல்லை. டீ எல்லாம் குடிச்சனால ஃபில்டாக இருக்குது. அவ்வளோதான், தூங்க வேண்டியதான். குட் நைட், பாய்.